ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி தோசை மாவு வீட்டில் எதுவுமே இல்லைன்னா கடலை மாவு வச்சு இந்த சிம்பிளான பேசன் ஷீலா செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், வறுத்த ஜீரக பொடி, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூள். ஜீரகத்துக்கு பதில் நீங்கள் ஓமம் கூட ஆட் பண்ணலாம். பொடிசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், இது ஆப்ஷனல் தான். துருவன இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி கீரை. இதில் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு டைரெக்டாக பேட்டர் ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் தோசைக்கு உண்டான பேட்டர் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தோசை ரொம்ப தடியாக வராது, கொஞ்சம் கிறிஸ்பியாட்டு மெல்லுசாக ஊற்றுறதுக்கு வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த தோசையை ஒரு லேடில் ஊற்றி நல்லா கொஞ்சம் மெல்லுசாக திரட்டிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் திரட்டுறதுக்கு. சுற்றிலும் ஒரு ஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி நல்ல அடிப்பக்கம் கொஞ்சம் கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அது ஒரு நிமிஷம் ஆகும். மேலே இந்த மாதிரி வெந்த மாதிரி வரும். அப்போ திருப்பி போட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த போட்டிருக்க வெங்காயம் எல்லாமே குக் ஆகும். ஸோ அதையும் ஒரு 1 to 2 minutes குக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.